யாதவாபியுதயம் சர்க்கம் 2 ஸ்லோகம் 29. நிகூடம் அந்தர்தததா நிவிஷ்டம் பத்மா பரிஷ்கார மணிம் பிரபூதம் மத்யேன தஸ்யா பிரச்சிதேன காலே மஞ்சூஷயா ரூப்ய புவா பபூவே. நிகூடம் அந்தர்தததா நிவிஷ்டம் பத்மா பரிஷ்கார மணிம் பிரபூதம் மத்யேன தஸ்யா பிரச்சிதேன காலே மஞ்சூஷயா ரூப்ய புவா பபூவே. தேவகியின் இடை உள்ளே மறைந்ததாய் இருப்பதும் உன்னதமானதும் லக்ஷ்மிக்கு அணிகலனான ரத்னம் போன்று இருப்பதுமான பெருமானை தரிக்கின்றது. அதுவும் காலத்தோடு புஷ்டியாய் வளர்ந்துள்ளது. அவ்விடை வெள்ளிப்பேழையோ என்னெல்லாம் படி அமைந்துள்ளது. எம்பெருமானை மணியாக நிரூபணம் பண்ணுவது சர்வசம்மதம். பொன்னை மாமணியை என்றும் சிந்தாமணியே திருவேங்கடம் மேய எந்தாய் என்பதும் பச்சை மாமலை போல் மேனி என்பதும் மாணிக்கமே என் மணியே என்றும் கருமாணிக்கமே என்று பலவிதமாக ஆழ்வார்கள் அனுபவித்துள்ளனர். இங்கு தேவகியின் இடை உபனிஷத் சாமியத்தினை பெறுகின்றது. சால கிராமங்களை நாம் எப்படி வெள்ளி கோவிலாழ்வாரில் எழுந்தருளப் பண்ணுகின்றோமோ அதுபோல அவளின் இடையில் பெருமான் எழுந்தருளப் பண்ணுகின்றாராம். நிகூடம் அந்தர்தததா நிவிஷ்டம் நிகூடம் அந்தர்தததா நிவிஷ்டம் பத்மா பரிஷ்கார மணிம் பிரபூதம் பத்மா பரிஷ்கார மணிம் பிரபூதம் மத்யேன தஸ்யா பிரச்சிதேன காலே மத்யேன தஸ்யா பிரச்சிதேன காலே மஞ்சூஷயா ரூப்ய புவா பபூவே மஞ்சூஷயா ரூப்ய புவா பபூவே. நிகூடம் அந்தர்தததா நிவிஷ்டம் பத்மா பரிஷ்கார மணிம் பிரபூதம் மத்யேன தஸ்யா பிரச்சிதேன காலே மஞ்சூஷயா ரூப்ய புவா பபூவே. சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம்.